வணக்கம் நண்பர்களே, அன்புடன் வரவேற்கிறது மேக் அண்ட் பிசி பிரைம் வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களாக்க, நண்பர் ஒருவருக்கு லோக்கல் டிஸ்க் சியில் அன்வான்டாக ஒரு 60 GB ஃபைலு உள்ளே இருக்குது. ஆனால் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல, டெலீட் பண்ண முடியல, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம அவருக்கு யூனிடிஸ்க் மூலியமாக கனெக்ட் பண்ணி அவர் சிஸ்டத்தில் எங்கே அந்த ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் டெலீட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ யூனிடிஸ்கை கனெக்ட் பண்ணி உள்ளே போகிறேன். சி டிஸ்க் பார்த்திங்கன்னா 11 GB மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குதுன்னு காட்டுது. சி டிஸ்கை ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்க, யூஸ்டு பார்த்தீங்கன்னாக்க 107 GB அப்படின்னு சொல்லுது. ஆனால் 107 GBக்கு எந்த ஃபைலும் வச்சில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கிளாரி யூட்டிலிட்டியை நம்ம சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு ஒன் கிளிக் மெயின்டெனன்ஸை கிளிக் பண்ணி நம்ம இந்த டெம்பரரி ஃபைலு, ரெஜிஸ்ட்ரி ஃபைலு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம். அப்படி கிளியர் பண்ணாலும் பார்த்திங்கனாக்க முன்னாடி 11 GB தான் ஃப்ரீயாக இருந்துச்சு, இப்போ 12 GB ஃப்ரீயாக இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு ஒரு 60 GB போல் உள்ள ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. லோக்கல் டிஸ்க்கு சியை ஓப்பன் பண்ணி யூசருக்குள்ளே போய், இப்போ யூசரில் அட்மின்ங்கிறதுல அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கனாக்க 60.4 GB அப்படின்னு காட்டுது. நம்ம யூசர் அட்மின் ஃபைலை ஓப்பன் பண்ண உள்ளே பார்த்திங்கனாக்க எல்லாத்துலேயும் செக் பண்ணாலும் இந்த ஃபைலு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கனாக்க இந்த 60 GB ஃபைலு எங்கேயோ ஹிட்டன் ஆகிருக்கு. அந்த ஹிட்டன் ஃபைலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கனாக்க, கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிங்க. கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோல்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வியூவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வியூக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஹிடன் ஃபைல் அண்டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, 3 செலக்டில் இருக்குது. அந்த 3ஐயும் செலக்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கனாக்க ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வரும். எஸ் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்டு இந்த இதை ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆப் டேட்டாவை ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி பார்த்திங்கனாக்க அதுக்குள்ளே 60.4 GB ஃபைலு காட்டுது. இந்த ஆப் டேட்டா ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோம்னாக்க அதுக்குள்ளே 3 ஃபோல்டர் ஆப்ஷன் காட்டுது. லோக்கலில் ரோமிங்கிட்டு. இப்போ ஒவ்வொரு ஃபோல்டரையும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கனாக்க ரோமிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த ஃபைல் இருக்குது. இப்போ அந்த ரோமிங் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோமிங் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் காட்டுது. ஒவ்வொரு ஃபோல்டரை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னாக்க அதில் AVS4Uங்கிற ஃபோல்டரில் 60 GB ஃபைல் இருக்க மாதிரி காட்டுது. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோன்னே AVS வீடியோ எடிட்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் காட்டுது. அந்த ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணுறோம். டேட்டா, ப்ரொஃபைல், ப்ராஜெக்ட், டெம்ப் அப்படின்னு 4 ஃபோல்டர் காட்டுது. அதில் ஒவ்வொரு ஃபைலாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம்னா டெம்ப் ஃபைலுக்குள்ளே தான் அந்த ஃபைல் இருக்குது. இப்போ இந்த டெம்ப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். கேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் காட்டுது. அந்த கேஷ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்க நிறைய ஃபோல்டர்ஸுங்க உள்ளே இருக்குது பார்த்திங்களா. அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல்லையே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலீட் பண்ணிவிடுங்க. ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபைலு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. 60 GB கிளியர் ஆனோடனே இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னாக்க 72.2 GB ஃப்ரீயாக இருக்குது.